இன்றைக்கி மார்னிங் டே ரொம்பவே ரிலாக்ஸ்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. பசங்களுக்கு பாலாத்தி கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு எப்பவும் போல் ஒரு ஜீரா வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் லோக்கல் ஹாலிடே, அதனால் பசங்களுக்கு இன்னையோடு சேர்த்து டோட்டலாக 3 days லீவ் விட்டுட்டாங்க. எப்படி தான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னே தெரியல. ஜீரா வாட்டர் குடித்து முடிச்சதுக்கப்புறமா செடி எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டேன். டெய்லி காலையிலே தண்ணி விடுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃப்ரீ டைமில் காலையில் விட்டுருவேன், இல்லைனா ஈவினிங் வந்து தான் தண்ணி விடுவேன். 11 மணிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது. அதனால் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு. சட்னி ரெடி பண்ணதுக்கப்புறமா இடியாப்ப மாவு கொஞ்சமாக இருந்தது, அதை அரைச்சி சளிச்சு கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தோசை ஊற்றவே ஸ்டார்ட் பண்ணேன். தம்பிக்கு நெய் தோசைனா ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவனுக்கு மட்டும் நெய் தோசை ஊற்றி கொடுத்துட்டு சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.